குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அமிர்தம் அக்கௌண்டன்சி அகாடமி தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அமிர்தம் அக்கௌண்டன்சி அகாடமியின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 12th அக்கௌண்டன்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. சாப்டர் நம்பர் 2, சம் நம்பர் 5, பேஜ் நம்பர் 72. Receipt and payment account. From the following information, prepare receipt and payment account of Kadalur Kabaddi Association for the year ended 31st March 2019. இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிசிப்ட் எது பேமெண்ட் எதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அல்லது பேங்க் பேலன்ஸ் ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ரிசிப்ட் சைடு தான் எழுதணும். ரிசிப்ட் சைடு என்ன செய்யணும், பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு எழுதணும். இது நம்ம ஏற்கனவே போட்ட 4 சம் வீடியோலையும் பார்த்துருக்கோம். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக என்ன செய்கிறோம், சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம். இங்கிலீஷ் மீடியம் சம் செய்யும் போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சம் செய்யும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்போம். சரிங்களா? வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸை ரிசிப்ட் சைடு பேலன்ஸ் ப்ராட்டோன்னு எழுதியாச்சு. பேங்க் பேலன்ஸ்னு சொல்லி ஃபேவரபுள் பேலன்ஸ் கொடுக்கல, இது பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லி அன்ஃபேவரபுள் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்யணும், பேமெண்ட் சைடு எழுதணும். பேமெண்ட் சைடு பேலன்ஸ் ப்ராட்டோன்னு சொல்லி போட்டு எழுதணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. ஸ்டேஷ்னரி வந்து நினைஞ்சிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பேனாவோ பென்சிலோ நோட்டு புத்தகம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன ரூபா வெளியில் போகும், பேமெண்ட்டு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்டு. டிவிடெண்ட் ரிசீவ்டு, ஏதோ கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருந்திருக்கோம், அது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நம்ம கடலூர் கபடி கிளப்புக்கு டிவிடெண்ட் பங்காதாயம் கிடச்சிருக்கு. அப்போ அது ரிசிப்ட் சைடு. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்டு. அட்மிஷன் ஃபீஸு, நம்மளுடைய கிளப்பில் வந்து என்ன நடந்திருக்கு, அட்மிஷன் நடந்திருக்கு. அப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, ரூபா உள்ளே வந்திருக்கு, ரிசிப்ட்டு. கொரியர் சார்ஜஸ், அடுத்து வந்து கொரியர் சார்ஜஸ், அட்மிஷன் ஃபீஸ் வந்து ரிசிப்ட்டு, கொரியர் சார்ஜஸ் வந்து பேமெண்ட்டு. முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், அதுவும் பேமெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்டு பேங்க் சார்ஜஸ், பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் சார்ஜஸும் சேர்த்து பெய்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் பேமெண்ட்டு. மிஸ்சேலேனியஸ் இன்கம்மு, நமக்கு ஒரு இன்கம் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதர வருமானம் ஒன்று கிடச்சிருக்கு, அப்போ அது வந்து ரிசிப்ட்டு. அப்கீப் ஆஃப் கிரவுண்டுனா என்ன சொல்கிறது, மைதானத்தை வந்து பராமரிச்சிருக்கோம். அப்கீப் ஆஃப் கிரவுண்டு அப்போனா நமக்கு என்ன, அது வந்து பேமெண்ட் ரூபா கொடுத்துருக்கோம். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு மானியம் கிடச்சிருக்கு. கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்டு ஒரு மானியம் வாங்கியிருக்கோம், அப்போ அது ரிசிப்ட்டு. டெலிஃபோன் சார்ஜஸ் கொடுத்துருக்கோம், அது பேமெண்ட்டு. என்டோமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட்டு. என்டோமெண்ட்னா ஒரு அறக்கட்டளை ஃபண்டு, அறக்கட்டளை மூலமாக நினைஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃபண்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், நிதியை வந்து நினைஞ்சிருக்கோம், வசூல் பண்ணியிருக்கோம், அப்போ அது ரிசிப்ட்டு, நம்ம வாங்கியிருக்கோம், ரிசிப்ட்னே வந்துருச்சு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கோம், அது பேமெண்ட்டு. சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் பேமெண்ட்டு. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பேமெண்ட் சைடு கேரி டவுன் போட்டு எழுதணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு அதை என்ன செய்யணும், ஃபுல் பண்ணணும். இப்போ நம்ம எது ரிசிப்ட்டு எது பேமெண்ட்டுன்னு பார்த்துட்டோம். நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ சம்மை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஹெட்டிங் போட்டிருக்கேன், சம் நம்பர் 5, பேஜ் நம்பர் 72, டெபிட் கிரெடிட் போட்டேன். இந்த புக்ஸ் ஆஃப் கடலூர் கபடி அசோசியேஷன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. சரிங்களா? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிடுவோம். ரிசிப்ட் ருபீஸ், பேமெண்ட் ருபீஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ரிசிப்ட் சைடு என்ன செய்யிருக்கேன், எழுதியிருக்கேன். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ்ன்னு போட்டு ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது, பேமெண்ட் சைடு எழுத வேண்டியது அன்ஃபேவரபுள் பேலன்ஸ், அதை பேமெண்ட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு எழுதிட்டேன். இப்போ ரிசிப்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருவோம், ஃபுல் பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அடுத்து ரிசிப்ட்னு சொல்லி என்ன இருக்குன்னா, டிவிடெண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கா, அப்போ அது ரிசிப்ட்டு, அது ஒரு 3000, அதை வந்து நினைச்சிருவோம், ஃபுல் பண்ணிடுவோம். டிவிடெண்ட் ரிசிப்ட் சைடு போட்டாச்சு. அடுத்த ரிசிப்ட் எங்கே இருக்குது, அட்மிஷன் ஃபீஸு ரிசிப்ட்டு 4000 டு அட்மிஷன் ஃபீஸ்
4000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் இன்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது ரிசிப்ட்டு. அப்போனா மிஸ்செலேனியஸ் இன்கம் சொல்லி நினச்சிட்டோம், 350 எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், அடுத்த ரிசிப்ட் வந்து கிராண்ட் ஃப்ரம் லோன் வந்து ஒரு 12,000 இருக்குது. கிராண்ட் ஃப்ரம் லோன் வந்து ஒரு 12,000 இருக்குது, அது ரிசிப்ட்டு. அப்புறம் ரிசிப்ட் சைடு போய் டு கிராண்ட் ஃப்ரம் லோன் சொல்லி ஒரு 12,000 எழுதியாச்சு. அடுத்த ரிசிப்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட்டு ஒரு 10,000 இருக்குது. என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட்டு ஒரு 10,000 இருக்குது. அப்போ அதை வந்து நினச்சிடறோம் ரிசிப்ட் சைடு எழுதியாச்சு. அடுத்து ரிசிப்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம். வேறு ரிசிப்ட் எதுவுமே இல்லை. அடுத்து எல்லாமே பேமெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ பேமெண்ட் அப்படிலாம் பார்க்குறோம். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஒரு 5,200 இருக்குது. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,800 இருக்குது. அப்போ பேமெண்ட் சைடு போய் பை ஸ்டேஷ்னரி எவ்வளவு 5,200, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,800, அதை நினச்சிடுறோம் எழுதிடுறோம். அடுத்த பேமெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 500 இருக்குது. கொரியர் சார்ஜஸ் ஒரு 2,000 இருக்குது. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 500ம் கொரியர் சார்ஜஸ் ஒரு 2,000 இருக்குது. அப்போ அதுவும் வந்து இப்போ என்ன செஞ்சிடறோம் பேமெண்ட் சைடு எழுதிடுறோம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 500 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் ஒரு 2,000, அதையும் எழுதியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேமெண்ட் இருக்குது, முனிசிபல் டேக்ஸ் பெய்டு வந்து 3,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் சார்ஜஸ் வந்து ஒரு 250 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் ஒரு 250 இருக்குது. அதையும் நம்ம என்ன செஞ்சிடறோம் பேமெண்ட் சைடு எழுதிடுறோம். முனிசிபல் டேக்ஸ் 3,000, இன்ட்ரெஸ்ட்டு 250. இதுக்குலாம் என்னது பேமெண்ட்டு. பணம் நம்ம கையை விட்டு இணைஞ்சிருக்கு, வெளியில் போயிருக்கு. பணம் உள்ளே வந்தால் ரிசிப்ட்டு, பணம் வெளியில் போச்சுன்னா கிரெடிட் சைடு பேமெண்ட்டில் போடணும். சரிங்களா. அடுத்து வேறு என்ன பேமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அப்கீப் ஆப் கிரவுண்ட் இருக்குது. அப்கீப் ஆப் கிரவுண்டை ஃபில் பண்ணிடுவோம். அப்கீப் ஆப் கிரவுண்ட் வந்து ஒரு 550 இருக்குது. அதையும் இணைஞ்சாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. அப்கீப் ஆப் கிரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது 550 இருக்குது. அதையும் நம்ம இணைஞ்சிட்டோம், ஃபில் பண்ணிட்டோம். அடுத்த பேமெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பேமெண்ட் வந்து டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு இருக்குது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு இருக்குது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு இருக்குது. அதை மூணையும் நம்ம என்ன செஞ்சுருவோம் ஃபில் பண்ணிடுவோம். டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து ஒரு 2,800 இருக்குது, போட்டாச்சு. டெலிஃபோன் சார்ஜஸ் ஒரு 2,000 இருக்குது, அதை நெஞ்சாச்சு, போட்டாச்சு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஒரு 5,000 இருக்குது, அது நெஞ்சாச்சு, போட்டாச்சு. எல்லா மூணுமே பேமெண்ட்டு. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பேமெண்ட் சைடு கேரி டவுன் போட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் வந்து 1,750 இருக்குது, அது நெஞ்சாச்சு, போட்டாச்சு. இப்போ ரிசிப்ட் எது பேமெண்ட் எதுன்னு சொல்லி நினைஞ்சிட்டோம், தனித்தனியாக எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், வழக்கம் போல் எந்த சைடு அதிகமான டோட்டல் வருதுன்னு பார்க்கணும். இப்போ ரிசிப்ட் சைடு டோட்டல் போடுவோம். 11,000, ஒரு 3,000, ஒரு 4,000, 14, 18, 20, 30, 40, 40,350 வருது. எவ்வளோ வருது 40,350 வருது. இப்போ இந்த சைடு டோட்டல் போட்டோம்னா, கிரெடிட் சைடு டோட்டல் போட்டோம்னா 25, 520, 1,800, 5,200, 500, 2,000, ஒரு 3,000, ஒரு 250, 550, 28, 20, 25, 26, 28, 31, 33, 35, 40, 31, 42, 43, 44, 44, 44, 809, 44,850 வருது. 44,850 வருது. டெபிட் சைடு டோட்டல் போட்டதில் 40,350 வந்துச்சு. இங்கே 44,850 வருது. அப்போனா 44,850 தான் டபுள் சைடும் போடணும். 44,850, 44,850 டபுள் சைடும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 44,850லேருந்து 40,350 என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 4,500 வருது. அந்த 4,500 வருது, இந்த பக்கம் தான் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வருது. அப்போனா இதுக்கு பேர் என்னதுன்னா டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதே இது
கிரெடிட் சைடு கம்மியாக வந்து டெபிட் சைடு அமௌண்ட் கூட வந்து கிரெடிட் சைடு கம்மியாக வந்தால் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் கேஷ் பேலன்ஸ் இருக்கிறதுனால பேங்க் பேலன்ஸ்னு சொல்லி எழுதியிருப்போம். ஆனால் இந்த சம்மில் பேமெண்ட் சைடு அமௌண்ட்டு கூடவும் எக்ஸஸாகவும் ரிசிப்ட் சைடு அமௌண்ட் வந்து கம்மியாகவும் ஷார்ட்டேஜாகவும் வரதுனால அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டுக்கு பேர் வந்து 4500. அதுக்கு பேர் வந்து டு பேலன்ஸ் கேரிட் ஆன் எழுதி பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதிடுவோம். சரிங்களா, புரியுதா? அதாவது ரிசிப்ட் சைடு என்னென்ன இருக்குது, பேமெண்ட் சைடு என்னென்ன இருக்குதுன்னு தனித்தனியாக எழுதிட்டோம். எழுதிட்டு எப்பயும் போல் டோட்டல் போடுறோம். எந்த பக்கம் அதிகமான டோட்டல் வருதோ அதை என்ன செய்கிறோம், டபுள் சைடும் எழுதுகிறோம். எழுதிட்டு அதிகமான டோட்டலில் இருந்து குறைவான டோட்டல் வந்த பக்கம் என்ன செய்கிறோம், லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து எழுதுகிறோம். சரிங்களா, டெபிட் சைடு கம்மியாக இருந்ததுனால அந்த பேலன்ஸ் வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா டு பேலன்ஸ் கேரி ஆன் போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம என்ன செய்வோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.